ஏன்டா தங்கம் இப்படி ஓடி வரீங்க? என்னாச்சு? நீங்க நீங்க ஏன் தம்பியை விட்டுட்டு இங்க வந்தீங்க? அப்பா உன்னை விட்டுட்டு எங்கம்மா போறேன்? இங்க தானடா இருக்கேன், சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். ம், அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாத சொல்லியிருக்காங்கல்ல. சரிம்மா தங்கம், அப்பா மன்னிச்சிருங்க. எப்படினாலும் இங்கக்குள்ளதான் இருப்பேன். நான் எங்க போனாலும் நர்ஸை காட்டியோ டாக்டர்கிட்டயோ இல்லை உன்கிட்டயோ சொல்லாமையா போறேன். ஆ, அதுக்கு ஏம்மா இவ்வளோ வேகமா ஓடி வரணும்? உங்களே காணோமா அந்த நர்ஸ் ஆண்டி? ம், ட்ரெஸ் எல்லாம் கழட்டு, என் கூட வா அப்படி சொன்னாங்க. ஓ, ஆப்ரேஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதான் ஆப்ரேஷனுக்கான ட்ரெஸ்ஸை போட சொல்றதுக்கு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். முதல்ல நான் இன்ஜெக்ஷன் தானே போட சொன்னேன். இவங்க ஏன் நம்ம ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று பண்ணுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுட்டா ட்ரெஸ் அப்புறம் நான் கூட இவனை தூக்கி மாற்றி விட்டுருவேனே. அதை விட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றின பின்னாடி இன்ஜெக்ஷன் போடணுன்னா ட்ரெஸ்ஸை மாற்ற இவன் ஒத்துக்கவே மாட்டான். ஏன் எதுக்குன்னு கேட்கத்தானே செய்வான். ஹம், மனுஷன் புரிஞ்சுக்கிறதே இல்லை. படித்த படிப்பை வச்சு மட்டும் என்ன செய்ய. இப்போ இவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரில. அவங்க வேற ஆப்ரேஷனுக்கு ரெடியாக இருக்கு. எப்படியாவது சம்மதிக்க வைக்கணுமே. பத்மனா கூட அதை இதையும் சொல்லி சமாதானம் பண்ணிடுவா. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் கை வராதே. அப்பா வாங்க போகலாம். என்னது போறதா? போனா வந்த காரியமே கெட்டுரும். இப்ப நீ ஓடி வந்ததுக்கு மூச்சு வாங்கினா கூட அவ்வளோதான். எவ்வளோதான் பார்த்து பார்த்து சொன்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல அப்படியே கேர்லெஸ் ஆகிற சேகர் நீ. அப்பா வாங்க போலாம். இனி நாம இங்க வரவே கூடாது. தம்பி தம்பி ஆட முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் கழட்ட மாட்டான். எடுக்க கழட்டணும். நான் எடுக்க அவன் கூட போகணும். ஆ, ஐயோ, இந்த அம்மா பண்ண வேலை விஷயமே மாறுதே. இவனை இப்போ எப்படி சமாதானம் செய்யறது? அப்பா தங்கம் இங்க பாருங்க, ட்ரெஸ்ஸை தனமா கழட்ட சொன்னாங்க. ஏதாவது டெஸ்ட் பண்றதுக்கு இது சொல்லியிருப்பாங்க. என்னப்பா எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் டெஸ்ட்டுன்னு எல்லாரும் என்னை ட்ரெஸ்ஸை கட்ட சொல்லடாங்க. அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்தப்ப இந்த டாக்டரும் அப்படி தான் சொன்னாங்க. ஏன் எல்லாரும் என்ன மட்டும் இப்படி பண்ணாதீங்க? எனக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா? ஆ, சொல்லுங்கப்பா. அப்படிலாம் எதுவும் இல்லடா தங்கம். அப்பா இருக்கும்போது என் தங்க பையனுக்கு ஏதாவது வர விட்டுருவேனா என்ன? அஹ், அப்புறம் அம்மா இல்லைன்னா அப்பா தான் எனக்கு ட்ரெஸ் மாற்றி விடுவாங்க. வரவங்க போடுவாங்க எல்லாம். நம்ம ட்ரெஸ்ஸை கலட்டு பார்க்கணும்னு சொன்னால் நான் என்ன ஷோகேஸு பொம்மையா? ஐயோடா, என் பையனுக்கு கோவம்லாம் வருது. அழகழகா பேசுறானே. அப்பா, என் பையன் தங்க மகனாச்சே, அதான் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றாங்க. ம், அப்படியெல்லாம் இல்லை. நான் ஒன்றும் பேடு பாய் இல்லையே. என் உடம்ப காமிச்சுக்கிட்டு எடுக்கிறக்கு எனக்கும் சரியா இருக்கே. ஏண்டா தங்கம், நீங்க பையமா பொண்ணு இல்ல? பையனும் பொண்ணும். அப்பா உங்களுக்கு எடுக்க கண்ணு வாய் மூக்கு அடா எனக்கும் எடுக்கு. உங்களுக்கு ஆ, அம்மா சொல்லுவாங்களே, உடம்புக்குள்ள ஆ, இதயம் இருக்கு, வயிறு இருக்கு. இன்னும் ஆ, சிறு சிறு நீடகம், ஆ, மண் மண்ணீரல், கல்லீரல், இதெல்லாம் எல்லாத்துக்கும் நமக்கு எடுக்க மாறடா எடுக்கும். அப்படியா? ஏறாஞ்ச பையா, சீரகம், மண்ணு வீடு, கல் வீடு அப்படிதான் சொல்லுவேன். இன்னைக்கெல்லாம் கரெக்டா சொல்ற மாதிரி இருக்கு. ஆ, அம்மா டெய்லியும் சொல்லி கொடுத்த தம்பி கரெக்ட் பண்ணிக்கிட்டான். ஆ, சரி சரி. அடாம்பா, ஆணோ பொண்ணோ ஆளாண்டாலும் எல்லாத்துக்கும் உடம்பு ஒரே மாதாடா இருக்கு. அப்படா எடுக்கு. அதான் அதான் அப்பா சொன்னனே, என் ராஜ பையன் தங்க பையன் இல்ல. அதான் தங்கத்தை உரசி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. நான் வந்து பேசிக்கிறேன் அவங்க கிட்ட. ம்.
இப்போ ஓகேவா? ஆ இன்னைக்கு இல்ல, எப்பவும் அப்பா தம்பிக்கு சப்போர்ட்டா நிப்பாங்களே. ஆமா, ஆமா. அப்பா தங்க மகனுக்கு சப்போர்ட்டா நிக்காம வேற என்ன வேலை? என் பிள்ளைக்கு நான் தான் நிப்பேன். தேங்க்யூ. அப்பாவுக்கும் தம்பி எப்பவும் சப்போர்ட்டா நிப்பானே. சரிப்பா, சரி. சாமி கும்பிட்டுட்டு வரையா? போலாமா? ம். ஹாஸ்பிட்டல்ல வந்துக்கிட்டு சாமி கும்பல கோயிலுக்கு போகக்கூடாது. அப்படியா? இது யாரும்மா சொன்னாங்க? தம்பிடா சொல்லடா. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஆஸ்பத்திரி சுவாசமா இருக்கும். ஆடு கோயிலுக்குள்ள போனா அந்த வாசம்டா அப்படி வரும். ஒரு வாட்டி வாசம் வராதுல்ல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நிறையா பேர் வருவாங்க. எல்லாம் சளி பிடிச்சி காய்ச்சலோட வருவாங்க. இங்கே வந்துட்டு அங்கே போனோம்னா அங்கே இருக்கிறவங்களுக்கும் காய்ச்சல் சளி எல்லாம் வந்துடுமே. ஐயோ கடவுளே! என் பொண்டாட்டி என்னெல்லாம் உன்கிட்ட சொல்லி அவ கூட கிளினிக் போகாம இருக்க வச்சிருக்கா. ம். சரிப்பா, சரி. இதெல்லாம் அப்பாக்கு தெரியாதுல்ல. ம். அடா தம்பி அப்பாக்கு ஞாபகப்படுத்துறான். ஆமாய்யா, ஆமா. ம். சரி, அப்ப போலாமா? ம். நம்ம ஹோட்டலுக்கு போல கண்ணா. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போறோம். அப்பா, தங்கப்பையா, அதான் சாமி கிட்ட வந்தாச்சுல்ல. வந்தது வந்தாச்சு. சாமியை கும்பிட்டுட்டு போலாம். ஓ, அப்ப சாமியை பார்த்தாச்சு. ஆசீர்வாதம் கையோட வாங்கிட்டு போலாம். அப்படியே சொல்றீங்களா? ம். ஆமாய்யா, ஆமா. சரி அப்பா. அப்பா சொன்னா தம்பி என்னாலும் கேட்பானே. ம். பிள்ளையாடப்பா, நான் தான் சேகட வந்திருக்கேன். எனக்கு நல்ல அப்பா அம்மா அண்ணா அஜய நீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணுமே. அப்பா தம்பி சாமி கும்பிட்டுட்டான். போலாம். என்ன சாமி கும்பிட்டீங்க? தம்பிக்குன்னு எதுவுமே கேட்கலையே. தம்பிக்கு இடம் வேண்டாம். எல்லாரும் நல்லா ஆடண்டா ஆடவே போடும்னு கும்பிட்டுட்டான். சரிப்பா, சரி. என் பையன் பெரிய மனசுக்காரன் தான். ம். இப்ப போலாமா? ம். போய் எப்படி உனக்கு மயக்க ஊசி போகிறதுன்னு தான் தெரில. அப்புறம் கூட நான் ட்ரெஸ் மாற்றிப்பேன். ஆனால் ஆப்ரேஷன் முடிஞ்சு எப்படி சமாளிக்க பார்ப்போம். ராஜா பையா, ம். அம்மா படுக்கவும் ஐயாவுக்கு வலிக்கா? ம். சாடி கொஞ்ச நேரம் படுத்துட்டு எழுந்திரிச்சிருவேன். இல்லை இல்லை, பரவாயில்ல. நல்லா படுத்து தூங்குங்க. ம். கோழி மிடிச்சு குஞ்சு சாகாடு. ம்ஹும். ம். ராஜா, யாருக்கும் ஒன்றும் ஆகாதில்ல? ஆடுக்கு ஒன்றும் ஆகாடம்மா. எல்லாரும் நல்லா அடுப்போம் சந்தோஷமா. சரியா? நீ ஏதோ யோசிக்காம ஆ தூங்கு. ம். சரிங்க சார். நீங்க கஷ்டப்பட்டா பாப்பாவும் கஷ்டப்படுமில்ல. அப்புறம் அஜயும் கஷ்டப்படுவான். அப்பாவும் கஷ்டப்படும். சேகடும் கஷ்டப்படுவான். அண்ணாவும் கஷ்டப்படும்ல. ம். சரிங்க சார். சரி, அம்மா எதையும் ஃபீல் பண்ணல. சரியா? ம். சரி. தம்பி தட்டி கொடுப்பானா அம்மா தூங்குவாங்களாம். ம். கோயில்லையா? ம். ம். இட அப்பாக்கு உள்ளாடு ஆடோ ஆடோ சொல்ல மாட்டாங்க. ஆ, சரிங்க சார். சரிங்க. ம். கொல்லையிலே தென்னை வைத்து குருத்தோலை பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமன்னவன் மெட்ட கட்ட அரண்மனையை விட்டு வந்த அல்லீராணி கண்ணுரங்கு. அம்மி. என் ராஜா எனக்காக பாட்டெல்லாம் பாடுறாங்களே.
ஏன் அப்பா பாடுற மாடு இல்லையா? அதை விட சூப்பராக தான் இருந்தது. சரி அம்மா, நீங்க தூங்குங்க. ம். கண்ணே கலைமானே கனிமயிலென கண்டேன் உனை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ரரிரரோ ரரிரரோ. அம்மா, அப்பா நமக்கு செய்கிறதெல்லாம் நீ எனக்கு செஞ்சுட்டு இருக்க. ம். நான் தானே உங்க அப்பா. ஆமாயா, ஆமாம், நீ எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் மேலே. தேங்க்யூ. ம். தொடங்க அம்மா. ம். சார், ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்க ரூமில் இருந்தீங்கன்னா அவங்க பண்ணுறது நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஓகேங்க. உங்கள் பையனோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து குறைஞ்சது ஒரு 6 hours ஆகும். ம்